டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஏ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஒய்ஸ் ஈக்குவல் டு 2, சி எக்ஸ் ஈக்குவல் டு 3 இப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு. ஸோ இதுல ஆப்ஷன்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் தவறானதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணது பார்க்கலாம். இந்த சம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ஏபிசிடி அதுக்கான பிளேஸ் இருந்தா போறோம். இந்த மாதிரி சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஏ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 1, பி ஒய்ஸ் ஈக்குவல் டு 2, சி எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படியே போயிட்டே இருக்கு. அது என்ன மீனிங்னா, அதாவது ஆல்பபெட் சீரிஸா ஏ பி சி டி இ இப்படி போகும். அதே மாதிரி ரிவேர்ஸ்ல எழுதுங்க, இஜெட் ஒய் எக்ஸ் டபிள்யூ இந்த மாதிரி வரும். ஸோ பாருங்க, ஏ இஜெட் அதாவது ஏ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பி ஒய்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சி எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துற 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் தவறானது அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க, ஆல்பபெட் சீரிஸா எம் உடைய பிளேஸ் பாருங்க, எம் உடைய பிளேஸ் என்ன வரும் 13. அப்படியே என்ன ரிவேர்சல் எழுதினா அதுவும் 13 தான் வரும். அப்ப ரெண்டும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. சரிங்களா, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, ஆல்பபெட் சீரிஸா எம் உடைய பிளேஸ் என்னது 13, அதே மாதிரி என்னுடைய பிளேஸ் 13, ரிவேர்சல் எழுதும்போது 13 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்பபெட் சீரிஸா எல்லோடைய பிளேஸ் 12. சரிங்களா, ஓவுடைய பிளேஸ் ரிவேர்சல் எழுதி பாருங்க 12 தான் வரும். அதே மாதிரி ஏவுடைய பிளேஸ் 1, இஜெட்டோட பிளேஸ் 1 தான். ஆட் பண்ணுங்க, இங்க 26 வருது, இங்க 26 வரும். சரிங்களா, ரெண்டும் ஈக்குவலா வருது. அப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. ஆப்ஷன் ஏவும் சரி, பியும் சரி. ஆப்ஷன் சி பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, அதாவது ஏவுடைய பிளேஸ் 1, பி உடைய பிளேஸ் 2, சி உடைய பிளேஸ் 3. ஆட் பண்ணா வருது 6 வருது. அதே மாதிரி பாருங்க, எக்ஸ் உடைய பிளேஸ் ஆல்பபெட் சீரிஸ் ரிவர்ஸ் எழுதும் போது 3, இது ஒய் உடைய பிளேஸ் 2, இஜெட் உடைய பிளேஸ் 1. அப்ப ஆட் பண்ணா 6 வருது. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல். அப்ப இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்ஷன் டி என்ன கொடுத்துறாங்க, இ ஜி ஜே 3 பகா எண்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல்பபெட் சீரிஸா இ உடைய பிளேஸ் பாருங்க 5, ஜி உடைய பிளேஸ் 7, ஜே உடைய பிளேஸ் 10. ஸோ 10 அப்படிங்கிறது பகா எண்கள், பிரே நம்பர் கிடையாது. அப்ப இதுதான் கொடுத்துரு ஆப்ஷன்லயே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் இதுதான் தவறானது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3 ஆல்பபெட் சீரிஸா ஒரு பிளேசஸ் இருக்கு. இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது சரியானதுன்னு கேட்கறாங்க. இதுல தவறானதுன்னு கேட்டுருக்காங்க, இதுல எது சரியானதுன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.